அல்லேலூயா. நல்ல ஒரு தடவை உற்சாகமாய் கரங்களை தட்டுங்க, நல்லா கரங்களை தட்டுங்க, நல்லா கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது ஏசாயா 25வது அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தில், ஏசாயா 25 அதனுடைய 8வது வசனம். அல்லேலூயா. ஏசாயா 25வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் சொல்கிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். அல்லேலூயா. கரங்களை நல்லா உற்சாகமாக தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தவர். அல்லேலூயா. பாதாளத்தின் வல்லமைகளை ஜெயித்தவர், சத்துருடைய அதிகாரங்களை ஜெயித்தவர், சாவின் கொடுக்கை ஜெயித்தவர். அவர் மரித்தவர் 3வது நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். கிறிஸ்து எழுந்திருக்காவிட்டால் நம்முடைய விசுவாசம் வீணாய் போகும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிர் தெழுந்து இருக்கிறார். அல்லேலூயா. பாவ இருளில் இருந்த ஜனங்களை அவர் விடுவித்து இருக்கிறார். சாபத்தில் இருந்த ஜனங்களை அவர் மீட்டு இருக்கிறார். கண்ணீரிலும் கவலையிலும் இருந்த அந்த ஜனங்களை அவர் மீட்டு எடுத்து இருக்கிறார். உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷர்களும் மரித்து போவது உண்மை. ஆனால் மரித்து உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே என்று சொல்லி அந்த இயேசு கிறிஸ்துவை கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய முகங்களில, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பிள்ளைகள் மத்தியில் இருக்கிற கண்ணீர்களை துடைத்து அவரே ஜெயம் எடுக்கும்படிக்காய் வந்திருக்கிறார். அந்த ஜெய கிறிஸ்து தாம் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. தாம் சொன்னபடியே இதோ நான் மரிப்பேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருப்பேன் என்று சொன்னவர் நமது மத்தியில் அவர் உயிரோடு இறங்கி வந்திருக்கிறார். அவர் உயிரோடு எழுந்து வந்திருக்கிறார். இன்றைக்கு அந்த உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பாடி நாம கொண்டாட போகிறோம். கரங்களை தட்டி தாம் சொன்னபடி உயிர் தெழுந்த அந்த இயேசுவினுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். சொன்னபடி ஜெயித்தெழுந்தார், தம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். இயேசு சொன்னபடி ஜெயித்தெழுந்தார். வாக்குத்தத்தம் தந்தவர் அதை நிறைவேற்றி முடித்து விட்டார். வாக்குத்தத்தம் தந்தவர் அதை நிறைவேற்றி முடித்து விட்டார். உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார். மரணத்தில் இருந்து ஜெயித்தெழுந்தார். சொல்லலாம். உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார். மரணத்தில் இருந்து ஜெயித்தெழுந்தார். தம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார்.
மரித்த இயேசு இனி மரிப்பதில்லை, மரணம் அவரை ஒரு நாளும் தொடாது என்று சொல்லி இயேசு சொன்னபடியே நல்ல கரைகளை தள்ளி, நல்ல கரைகளை தள்ளி இயேசு கிறிஸ்து சொன்னபடியே மரணத்தின் அதிபதியாகிய சாத்தானை, மரணத்தின் அதிபதியாகிய பிசாசை அவருடைய மரணத்தினாலே ஜெயித்தார். சத்துருடைய கிரியைகளை வேரோடு பிடுங்கி போட்டார். அவன் உங்களையும் எங்களையும் குறித்து அவன் வைத்திருந்த எல்லா தீமையான காரியங்களையும் அவன் கையெழுத்து போட்டு அவனுடைய கையெழுத்தையும் குலைத்து போட்டு அதை நடுவில் இராதபடிக்கு அவனை வெளியரங்கமாக்கி கல்வாரி சிலுவிலே நிர்வாணமாக்கினாரே அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே நான் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுவேன் என்று சொன்னபடியே அவர் உயிரோடு எழுந்து வந்த நாள் மரணம் அவரை தடுக்க முடியவில்லை, கல்லறை அவரை கட்டி வைக்க முடியவில்லை, பாதாளத்தினுடைய சங்கிலிகள் அவரை கட்ட முடியவில்லை. உலக தோற்றத்திற்கு முதல் கொண்டு மனுஷ குலத்தை மரணத்தினாலே கட்டி வைத்த பிசாசினுடைய அதிகாரம் இயேசுவுக்கு முன்பாக நிற்க முடியாமல் போனது. கல்லறையில் வைக்கப்பட்ட இயேசு அங்கே இல்லை, அவர் தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அதற்காக கரங்களை தட்டுவோம். ஆமென். அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்தபடியினால நமக்கு புதிய துவக்கம் உண்டாகுகிறது. அல்லேலூயா. புதிய ஆரம்பம் உண்டாகுகிறது. புதிய காரியம் நடக்க போகிறது. அல்லேலூயா. அதற்காக இதை சொல்லி இந்த பாடலை பாடுவோமா? கரங்களை தட்டுவோமா இசையோடு? ஆமென். புதிய காரியம்
தட்டுவோமா? கரங்களை தட்டுவோம். தேவன் நமக்காக உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டுவோமா? தேவன் நமக்காக உயிரோடு எழுந்தார். தேவன் நமக்காக சிலுவையில சுமந்து சிலுவையில மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. நம் பாவங்களுக்காக, நம் சாபங்களுக்காக, நம் அக்கிரமங்களுக்காக தேவன் நமக்காக மரித்தார். தேவன் நமக்காக உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. இந்த மனிதனின் பாவங்களுக்காக, உலகத்தின் பாவங்களுக்காக தேவன் ஆமேன் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆமேன். வியாதியின் மேலே நம்மளுக்கு வல்லமை உண்டு. ஆமேன். அக்கிரமங்கள் மேலே நம்மளுக்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்காக சிலுவையில சுமந்து மரித்து பாடுகள் பட்டு நமக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆமேன். அதற்காக கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு சிலுவையில மரணத்தை ஜெயித்தார். பாதாளத்தின் வல்லமைகள் அவர் உடைத்தார். அல்லேலூயா. இதையெல்லாம் சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவோமா? கண்களை மூடி இந்த பாடலை பாடுவோமா? ஜீவனின் அதிபதியே
பிரச்சனைகளை எல்லாவற்றையும் மாற்றி உம்மை போல எங்களை பரிசுத்தமாய் மாற செய்தீர். எங்கள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்கள் ஆக்கி எங்களை காத்துக் கொண்டீரே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஷலரபரபரே, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா. ரெண்டு கரங்களையும் தட்டி நல்ல உற்சாகமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்த பொழுது பரலோக வாசல்கள் திறக்கப்பட்டது. பரலோகம் திறக்கப்பட்டது. தேவ தூதர்கள் களி கூர்ந்து இயேசு கிறிஸ்துவுக்கு ஓசனா என்று சொல்லி பாடத்தக்கதாக அவர்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். இன்றைக்கு நாமம் மரித்து போனால் மீண்டும் உயிர்த்தெழுவோம் என்கின்ற நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் மூலமாக வந்தது. இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாக விழுங்கினபடியினால பூமியில இருக்கிற சகல ஜனங்களுடைய கண்களிலும் இருந்து வழிந்த கண்ணீர் அது துடைக்கப்பட்டது. கவலைகள் நீக்கப்பட்டது. போராட்டங்கள் முடிவுக்கு வந்தது. இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தபடியினால நாமும் உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு விசேஷித்த கிருபை அது உண்டானது.